ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பிறந்த கை குழந்தையிலேருந்து பல்லு போன கிழவன் கிழவிகள் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் பல ஃபார்வர்டர் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில டீனேஜர்ஸும் அடல்ட்ஸும் வாட்ஸ்அப் மெசேஜில் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சில சில்லறத்தனமான காமெடி விஷயங்களை பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இருக்கிற சில வாட்ஸ்அப் மெசேஜஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, க்ரஷ்ஷு, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் இதை சொல்லியே ஆகணும், ஐ லவ் யூ ஸோ மச் ஸ்வீட்டி. டேய், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஷிட் ஃப்ரம் யூ டா. குணா, பிளாக் யூ நவ். சென்ட் திஸ் மெசேஜ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் see their funniest response. ஓகே ஓகே, சாரிடா, இட்ஸ் ஓகேமா. கீழே பெருந்தன்மை மோஜி, மீ ஷீ. நல்லா இருக்கு இந்த டெக்னிக்கு. ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸும் பண்ணியாச்சு, அதே நேரத்தில் பிளாக் பண்ணாமல் தப்பிச்சாச்சு. ஸோ கைஸ், உங்களுக்கு யாருக்காவது க்ரஷ் இருந்து எங்கே ப்ரப்போஸ் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு பயமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஒருவேளை அக்செப்ட் பண்ணாமல் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு போர்க்கொடியை தூக்குனாங்கன்னா, இது ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் மாதிரி 4 பேருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே கைஸ், நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுத்ததுனால யாரும் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நம்ம அடுத்த மெசேஜை பார்க்க போகலாமா? அதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு அழுத்திட்டு நம்ம டைம்ஸ் அமேசிங் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் ஆகிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். யோ எடிட்டர், போடியா அந்த இன்ட்ரோவை. Say hi bro, hi baby, heart emoji, what baby, angry emoji, what bro, inge angry emoji, hello, I have a boyfriend, don't try to be 1B in your limit. அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ அதனால ரொம்ப ட்ரை பண்ணாமல் மூடிட்டு போய் உன் வேலையை பாருடா அப்படின்னு நாசூக்கா சொல்லிடுச்சு. ஆனால் அதுக்கு நம்ம தலைவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான்னு தெரியுமா? ஓ மேடம், ஐ ஹாவ் அ சிஸ்டர், டோன்ட் ட்ரை டு மேக் மீ இன் யுவர் பிரதர். அதாவது இதுக்கு பேர் தான் அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறது. எனக்கு ஆல்ரெடி ஒரு தங்கச்சி இருக்கு, நீங்களும் என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்களுடைய அண்ணனா மாத்திராதீங்க அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டாங்க அந்த பையன். இந்த மெசேஜை பார்த்த உடனே அந்த பொண்ணுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி கைஸ் இருந்திருக்கும்? ஃப்ரெண்டு, குட் மார்னிங், ஹேவ் அன் ஹாப்பி டே, ஸ்மைலி எமோஜி. குட் மார்னிங் மச்சி, நீயாவது என்னை மதிச்சு காலையில் விஷ் பண்ணுறியே, யோசிக்கிற எமோஜி. ஓ மச்சி, உனக்கு மாற்றி அனுப்பிட்டேனா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. ஜெயப்பிரியாவுக்கு அனுப்பாம மாத்தி ஜெயபிரகாஷ்னு உன் பெயரை செலக்ட் பண்ணிட்டேன். இதுல தேங்க்ஸ் வேற, உன் மூஞ்சிக்கு குட் மார்னிங் ஒரு கேடா. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. டேய், அவன் பாட்டுக்கு செவனேன்னு பேசாம தானடா இருந்தான். நீ தானடா குட் மார்னிங்னு மெசேஜை போட்ட. இப்போ இப்படி அவனை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணிட்டேடா. இப்போ அவனுடைய தாட்டு இதுவா தாண்டா இருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது திடீர்னு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா அவங்க இன்சல்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஸோ உஷாரா இருங்க. க்ரஷ்ஷு, செல்லம், உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற போல் இருக்குடி. உன்னை பார்க்காம எனக்கும் ஆல்ரெடி பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. ஐயோ கடவுளே, இதுக்கு தீர்வே இல்லையா? அழுகிற எமோஜி. சிங்கிள்ஸ், அரளி விதைய அரைச்சி குடிப்பது இதற்கு நிரந்தர தீர்வாக அமையும். கமிட்டடு பசங்களுடைய கதறல் அப்படி இருக்கையில் அதை பார்த்து காண்டாகிற சிங்கிள் பசங்களுடைய தாட்டு இப்படி தான் கைஸ் இருக்குது. மொக்க மோகன், என்ன பேர் இது? மொக்க மோகன். ஹாய்டா மச்சி, நான் ஒரு கடி ஜோக் சொல்லட்டுமா? வேணாம்னு சொன்னா விடவா போற, சொல்லி தொலை. ஒருத்தன் 3rd ஃப்ளோர்ல இருந்து ஒரு மிக்சியை கீழே போட்டான், பட் அந்த மிக்சி உடையல. ஹவு? தெரியல. எப்படி 3rd ஃப்ளோர்ல இருந்து தூக்கி மிக்சியை கீழே போட்டா உடையாம இருக்கும்? சரி, இதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்றத பார்ப்போம். பிகாஸ் அது பட்டர்ஃப்ளை மிக்சி.
எடு செருப்ப நாய். எனக்கு தெரிஞ்சு இவனுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பாஸ், இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஆனால் எல்லா கேங்லேயுமே இந்த மாதிரி ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பாங்க கைஸ். நான் ஒரு கடிச்சோக்கு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு என்னத்தையோ சொல்லி நல்ல மூடில் இருக்கிற எல்லாருமே வெறுப்பேற்றி விட்டுருவாங்க கைஸ். அந்த ஒரு நாயை மட்டும் ஒழிச்சு கட்டிட்டோம்னா அந்த ஒட்டுமொத்த கேங்குமே உருப்பிட்டுரும் கைஸ். அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. அதனால தான் இவன் பேர் மொக்க மோகன் போல கைஸ். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. மறக்காம அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க கைஸ். அப்புறம் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.